பல நூற்றாண்டுகளா இந்து தெய்வ வழிபாடுல கற்பூரம் ஏத்துவாங்க. இதன் மூலமா கடவுள் மீது ஒளிப்பட்டு அவர் நமக்கு காட்சி அளிப்பதா இருக்கும். இது மட்டுமே கற்பூரத்தால் கிடைக்கும் நன்மைன்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கற்பூரம் பல நூற்றாண்டுகளா உலகம் முழுசும் பல பயன்களை தந்துட்டு வருது. கற்பூரம் பாத்தீங்கன்னா தீப ஆராதனை மட்டும் இல்லாம மருத்துவம், அழகு சாதன பொருட்கள் போன்ற பல விதங்களையும் பயன்படுது. வீடுகள்ல தினமும் நாம கற்பூரம் ஏத்துறதுனால வீட்டுக்குள்ள இருக்க கிருமிகளை அழிக்கிற கிருமி நாசினியாவும் கற்பூரம் இருக்குங்க. கற்பூரம் பல வகையில இருக்குங்க. நாம கார்பன் ரசாயன கற்பூரங்கள்ல பச்சை கற்பூரம் பயன்படுத்துறோம். நம்மளோட தோல்ல ஏற்படும் அரிப்பு எரிச்சலை போக்குறதுக்கு கற்பூரத்தை பொடியாக்கி அரிப்பு ஏற்படுற இடத்துல தடவுனா அது குணமாகுங்க. முகப்பரு உள்ளவங்க தினமும் கற்பூர எண்ணெயை முகப்பரு உள்ள இடத்துல தடவி வந்தீங்கன்னா அதோட தழும்பு உட்பட எல்லாமே மறந்துடுங்க. கற்பூரம் ஏர்ஃபாலை தடுக்கிறது மட்டும் இல்லாம முடி வளர்க்கு பெரிய அளவுல உதவுது. கற்பூர எண்ணெயை தலையில தேய்ச்சி மசாஜ் செஞ்சீங்கன்னா முடி கொட்டுறதை தடுத்து முடி வளர்ச்சி பெறவும் உதவுது. நாம பயன்படுத்துற பச்சை கற்பூரத்துல அதிகப்படியான வாசனைக்கு கெமிக்கலை பயன்படுத்துறாங்க. இது அலர்ஜியை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. சோ அலர்ஜி உள்ளவங்க இந்த வகை கற்பூரத்தை அவாய்ட் பண்றது ரொம்பவும் நல்லதுங்க. இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட கற்பூரங்களால உடல் ஆரோக்கியத்துக்கும் பல மருத்துவ பயன்பாட்டுக்கும் கற்பூரம் பயன்படுது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.